சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே முத்து புதுசாக டிரைவிங் கிளாஸ் ஆரம்பித்த விஷயத்த தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறதுக்காக மீனா முத்துவையும் கூட்டிகிட்டு அவங்க அம்மாவோட கடைக்கு போகிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு சந்திராவும் என்னாச்சு மீனான்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இங்கே என் வீட்டுக்காரருக்கு புதுசாக டிரைவிங் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோன்னு, மாமா பேர்லேயே டிரைவிங் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம், வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அதை விட என் வீட்டுக்காரர் சந்தோஷமாக இருக்காருமா அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே மீனா தான் அத்தை. மீனா சம்பாதிச்ச பணத்துல தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு நல்லபடியாக இப்போ நினச்ச மாதிரியே டிரைவிங் ஸ்கூலையும் ஆரம்பிச்சிட்டோம். இனி மீனா மட்டும் இல்லை, நானும் நல்லபடியாக சம்பாதிக்க போகிறேன், சீக்கிரமாகவே வீடெல்லாம் வாங்கி நாங்களும் மற்றவங்க மாதிரியே இருக்க போகிறோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள, இப்படியே நீங்கள் 2 பேரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லை, சீதாவுக்கும் சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அம்மா சீதா இப்போ தானம்மா வேலைக்கு போயிட்டுருக்கா, அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை பற்றி பேசினாலே சீதாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. இங்கே நம்ம தம்பி சத்யா நம்ம நினச்ச மாதிரியே படித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டானா எல்லாமே நல்லதாகவே நடக்குமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த ஒரு நல்ல வரன் வந்தாலும் சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு மீனாவும் சொல்ல, அதுக்கு முத்துவும் ஆமாம், சீதாவோட கல்யாணத்தை நாங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்க போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே முத்துவும் சவாரிக்கு கிளம்பிடுறாரு. பூ கொடுக்கறதுக்காக மீனாவும் கிளம்பிடுறாங்க. மீனா பூ கொடுக்க போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஃபோன்லேயே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறதுனால மீனா நினைக்கிறாங்க, நாமளும் பெருசாக ஆஃபீஸுன்னு வச்சா நிறைய பேர் தேடி வருவாங்க, இதை விட அதிகமாக டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கும். ஆனால் என்ன செய்கிறது, இப்போ அப்படிலாம் ஏற்பாடெல்லாம் பண்ண முடியாது. யாரோட ஏற்கனவே இப்போ தான் முத்துவுக்கு இந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம், அதனால் நமக்குன்னு தனியாக ஆஃபீஸ் போட்டால் இப்போ எப்படி வந்து அதை ஏற்பாடு செய்கிறது, நிறைய பணம் செலவாகுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து நாமளும் முன்னேறணும், நமக்குன்னு டெக்கரேஷன் ஆர்டருக்காகவே புது ஆஃபீஸ் எல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு மீனா ரொம்ப ஆசைப்படுறாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மீனா பூ கட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஸ்ருதியும், என்ன மீனா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் இன்னைக்கு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன், அது மட்டும் இல்லை ரவி கூட அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் மீனா, உங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே மீனாவும் ரொம்ப நல்லா நடக்குது ஸ்ருதி, அது மட்டும் இல்லை சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர்லாம் நிறையா வருது, ஆனால் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஆஃபீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதே தெரிய வந்திருக்கு, அதனால் அவங்க மூலமாக எனக்கு ஆர்டர் கிடச்சிட்ருக்கு. ஆனாலும் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை பெரிய அளவில் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். நானும் மற்றவங்க மாதிரியே இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நிறைய சம்பாதிக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. நான் என் வீட்டுக்காரரை மட்டும் இல்லை யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, நானும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு என் திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இங்கே என் வீட்டுக்காரரும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதுக்கு டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆஃபீஸை பற்றி பேசினா சரிப்பட்டு வராதுன்னு தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் ஏற்கனவே இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு தான் புது புது டிசைன் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்கல்ல, இப்போ என்ன டிசைன் எல்லாம் செஞ்சுருக்கீங்க, அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே மீனாவும் கண்டிப்பாக அதை நான் உங்ககிட்ட காமிக்காமையா, நான் ஒரு தடவை டெக்கரேஷன் ஆர்டருக்கு இந்த டிசைன் செஞ்சேன்னா அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி டிசைன் இல்லாமல் புது புது விதமான டிசைன் மட்டும்தான் செய்வேன், வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு காமிக்கிறதுக்காக நிறையா டெக்கரேஷன் ஆர்டருக்காக டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க மீனா. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஸ்ருதிக்கிட்ட எடுத்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மீனா, நிஜமாவே நீங்கள் பெரிய திறமைசாலி தான், அதனால தான் டெக்கரேஷன் ஆர்டருக்கு சின்ன சின்ன ஆர்டராக இருந்தாலும் உங்களை தேடி வந்து இந்த ஆர்டரெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் இந்த டிசைன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆன்லைனில் இது பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஆர்டர் தருவாங்க. ஆன்லைன் பிஸ்னஸாகவும் ஆரம்பிக்கலாம், நிறைய பேர்கிட்டேருந்து டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கும், நீங்களும் நிறைய சம்பாதிக்கலாமே. இப்படியே தெரிஞ்சவங்க மூலமாக மட்டும் வரக்கூடிய டெக்கரேஷன் ஆர்டரை வச்சு நீங்கள் பெருசாக சம்பாதிக்க முடியாது, சின்ன சின்ன ஆர்டர் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்காதுல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க, உடனே மீனாவும் ஆமாம், ஆனால் எனக்கு இதெல்லாம் எப்படி செய்யணுன்னே தெரியாது ஸ்ருதி, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக என்னாலேயும் முன்னேற முடியும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதி சொன்ன மாதிரியே நிறைய பெரிய வருமானம் வரணும்னா இந்த மாதிரிலாம் செய்யணும் போல அப்படின்னு மீனாவுக்கு அப்போ தான் தெரிய வருது.
அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் மீனா செஞ்சு வச்சுருந்த அந்த டெக்கரேஷனோட டிசைன் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிய வர மாதிரியும் செய்கிறாங்க. அதனால மீனாவுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் ஆர்டர் கொடுக்காம நிறைய பேர் மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் தருவாங்கன்றதுனால மீனாவுக்கு உதவி செய்கிறாங்க ஸ்ருதி. இங்கே ஸ்ருதி மீனா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த டிசைன் எல்லாத்தையுமே நான் ஃபோட்டோவாக எடுத்து எல்லாருக்குமே உங்கள் டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி தெரிகிற மாதிரி நான் செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய வருமானமும் பார்க்க போகிறீங்க. பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து நீங்கள் செய்ய தான் போகிறீங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சு முன்னேற போகிறீங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு மீனாவுக்கு இங்கே ஸ்ருதி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, என்ன இந்த ஸ்ருதி வர வர மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் அப்படி எதை பற்றி பேசி இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரியில்லையே. ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்லணும், கொஞ்சம் இந்த மீனா கிட்ட இருந்து இந்த ஸ்ருதியை பிரித்து வைக்கணும். அப்போ தான் மீனா எப்பயுமே நாம் சொல்கிறபடி கேட்டுட்ருப்பா. இல்லைனா வீட்டு வேலையை செய்ய முடியாது அப்படின்னு ஸ்ருதி மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவா. இந்த ஸ்ருதியை என்ன செய்கிறதுனே தெரியல. இப்போ சம்பாதிக்கிறதுலையே இந்த மீனா ரொம்ப திமிரில் பேசுகிறா. இதுலேயும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க 2 பேரையும் கையில் பிடிக்க முடியாது. ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. இங்கே ஸ்ருதியும் மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்க அந்த டெக்கரேஷனோட டிசைனை ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்குமே அனுப்புனது மட்டும் இல்லாமல் அதை பார்த்த எல்லாருமே மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிறாங்க. யார் யாருக்கு இந்த டெக்கரேஷன் பிடிச்சிருந்ததோ அவங்க தேவைக்காக அங்கே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் ஆர்டரை நீங்கள் தான் செய்யணும், எனக்கு அந்த 2வது டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே மாதிரி எங்கள் கல்யாணத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு மீனாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர் வர ஆரம்பிக்குது. மீனாவுக்கு என்ன செய்யனே தெரியல. ஒரே நாளையில் 5-6 ஆர்டர் வருது. எப்படி எடுக்கிறது, எப்படி செய்கிறதுன்னு புரியலையே. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ருதி தான். இப்படி தான் எனக்கு வேலை நிறையா வரணும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய வந்துட்டுருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மீனாவுக்கு எந்த ஆர்டருமே வரக்கூடாது, மீனாவுக்கு எப்பயுமே ஸ்ருதி உதவி செய்யவும் கூடாது அப்படின்னு யோசிச்ச விஜயா யாருக்கும் தெரியாமல் ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ருதியோட அம்மாவும், என்ன சம்மந்தி இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு விஜயா கிட்ட பேச, அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு ஸ்ருதியை பற்றி தான் நான் வந்து பேச வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனாவை பற்றி உங்களுக்கே தெரியும். மீனா எனக்கு பிடிக்காத மருமக. மீனா சரியாக சம்பாதிக்கக்கூடாது, வீட்டு வேலையை மட்டும்தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மீனா என்னுடைய அக்கா, அவங்களுக்கு நான் இப்படி தான் உதவி செய்வேன்னு ஸ்ருதி எப்போ பார்த்தாலும் மீனா கூட பேசுறது சிரிக்கிறதுன்னு உதவி செஞ்சிட்ருக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் இருந்து ஸ்ருதியை நல்லபடியாக வசதி வாய்ப்போடு வளர்த்துருக்கீங்க. ஆனால் ஸ்ருதி இந்த மீனா கிட்ட பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் தான் ஸ்ருதிக்கு சொல்லி புரிய வைக்கணும். என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்டோட மாமியார். அதனால் ஸ்ருதி என் பேச்சை கேட்கணுமே தவிர்த்து இந்த மீனா கிட்ட பேசக்கூடாது. இனி நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். ஸ்ருதி வந்து உதவி செய்கிறதுனால மீனா வந்து ஏன் என்னை எதிர்த்து பேசுகிறா, ரொம்ப திமிராக நடந்துக்கிறா. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உங்கள் பொண்ணு ஸ்ருதிக்கிட்ட நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும் சம்மந்தி. அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ஸ்ருதியும் எப்பயும் போல் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி போக ஸ்ருதியை பார்க்கறதுக்காக ரொம்பவே கோவமாக சுதா போகிறாங்க. தன்னுடைய அம்மாவை பார்த்த உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னம்மா ஃபோன் பண்ணாமலே வந்திருக்கிறீங்களேன்னு கேட்க, நான் ஒன்றும் வரலை, உன் மாமியார் என்ன வர வச்சுட்டாங்க. என்ன ஸ்ருதி, உன் வீட்டில் என்ன நடக்குது? மீனாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உன் மாமியாருக்கு நீ தரமாட்டிக்கிறியாமே, நீ எதுக்கு அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? மீனா சம்பாதிச்சா உனக்கு என்ன, சம்பாதிக்கலனா உனக்கு என்ன? முத்து மீனாவுக்கு உதவி செஞ்சு உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதே அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீங்கள் மீனா கிட்ட நான் பேசக்கூடாதுன்றதுக்காகவும் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறது பிடிக்காமல் இருக்க போய் தான் வந்திருக்கீங்களா? இதெல்லாம் சொன்னது என் அத்தையா அப்படின்னு கேட்க, ஆமாம், உன் மாமியார் ஃபோன் பண்ணி உன்னை பற்றி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மீனா கிட்ட நீ பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கலையா, அதனால் நீ கொஞ்சம் மீனா கிட்ட பேசாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ அங்கே வாழ போயிருக்க, உன்னை பற்றி ஏதாவது தப்பாக சம்மந்தி சொன்னால் எங்களால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சுதா. உடனே ஸ்ருதியும், உங்களுக்கு பிடிக்கிறதுக்காகலாம் நான் மீனா கிட்ட பேசலை, மீனா ரொம்ப நல்லவங்க, நானும் ரவியும் இப்போ சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோன்னா அதுக்கு காரணமே மீனா தான். ஆனால் நீங்களாக இருக்கட்டும், என் மாமியாராக இருக்கட்டும், என் வாழ்க்கையை பற்றி என்னைக்கு யோசிச்சதில்லை. உங்கள் பேச்சை கேட்கணுன்னு மட்டும்தானே நினைப்பீங்க. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன செய்யணும், யார்கிட்ட பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நானே என் மாமியாருக்கு நல்லா புரிய வைக்கிறேன். என்னை பற்றி இன்னொரு தடவை அவங்க உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் தப்பாக பேச மாட்டாங்க, நீ கவலைப்படாதம்மா. அந்த வீட்டில் எனக்கு துணையாக இருக்கிறதே இங்கே வந்து மீனா அக்கா மட்டும்தான்.
மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் தானே உதவி செய்யணும். நான் பெரிய பணக்கார வீட்டிலேருந்து போயிருந்தா மீனா கிட்ட பேசக்கூடாதா? அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் ரொம்ப நல்லவங்க. எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட மீனாவுக்கு நான் உதவி செய்யக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்க, அது மட்டுமா ஸ்ருதி செஞ்சுருக்க? மீனாவும் முத்துவும் அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுக்கு நீயும் மாப்பிள்ளையும் எதுக்கு பணம் கொடுத்தீங்க? உன் அத்தை உன் மாமியார் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே உன் மேலே ரொம்ப கோவம் வந்தது. அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனாவுக்கு நீ உதவி செய்கிறது உன் வீட்டில் இருக்க மற்ற யாருக்கும் பிடிக்கல. அதனால நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். உன்னை திட்டுறதுக்காக நான் வரல, புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இதுக்கு மேலே அங்கே எப்படி நடந்துக்கணும்னு நீ தான் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா அங்கேருந்து கிளம்புறாங்க. சுதா இப்படி விஜயா சொன்னதெல்லாம் வந்து ஸ்ருதிக்கிட்ட சொல்ல ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வருது. நான் நல்லது தான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் மீனாவை வந்து விஜயாத்தைக்கு பிடிக்காததுனால நானும் மீனாவுக்கு உதவி செய்யக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பாச்சே. மீனாவை பற்றி இங்கே விஜயாத்தை தப்பு தப்பால் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் மீனா அக்காவுக்கு துணையாக தான் இருப்பேன், அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன். அதுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு விஜயாத்தை நினச்சா அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை நான் புகட்டணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு விஜயா மேலே ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்கே மீனாவுக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய வருது. அதை எல்லாத்தையும் முத்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கங்க ஸ்ருதியால் எனக்கு எவ்வளோ டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்குன்னு. சின்ன சின்ன ஆர்டர் வருது அப்படின்னு சொன்னேன், ஆனால் என் டிசைன் எல்லாத்தையுமே அவங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எல்லாரும் ஃபோன் பண்ணி டெக்கரேஷன் ஆர்டருக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் நமக்கு வேலை செய்ய நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஒரே நாளையில் 2-3 டெக்கரேஷன் ஆர்டர் இருந்தால் என்னால் தனியாக இருந்து இருக்கிற ஆளுங்களை வச்சு எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படின்னு முத்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மீனா. அந்த சமயம் ரவியும் ஸ்ருதியும் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே வர இங்கே ரவி சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் இப்போ நல்லா வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் கண்டிப்பாக பெரிய ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், அதன் மூலமாக டெக்கரேஷன் ஆர்டரை நிறைய செய்யணும்னு நானும் ஸ்ருதியும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதியும், ஆமாம், எப்படி முத்து வந்து வீட்டிலையே ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்காரோ அதே மாதிரி வீட்டில் நீங்களும் ஒரு டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஆஃபீஸை ஆரம்பிச்சிட வேண்டியதானே. இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லை, வெளியில் நம்மளால் ஆரம்பிக்க முடியாதுன்னா கண்டிப்பாக நமக்கு தான் பெரிய வீடு இருக்கே. அப்படி இருக்கும்போது டெக்கரேஷன் ஆர்டருக்காகவும் ஒரு ஆஃபீஸை நீங்கள் வந்து திறந்தாச்சுன்னா கண்டிப்பாக உங்களை பார்க்க வரவங்களும் இங்கே வரலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆர்டரும் கிடைக்கும். ஃபோனில் பேச முடியாதவங்க நேரில் வந்தே உங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டரும் கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இருந்தால் உங்களுக்கும் நல்லது. நிறைய பேரை நீங்கள் வேலைக்கும் சேர்த்துடலாம். எங்கெங்கே எந்தெந்த ஆர்டரை செய்ய யார் யார் போகணும்னு தெளிவாக ஒரு பெரிய பிஸ்னஸையே நீங்கள் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு ஸ்ருதி சொல்லிகிட்ருக்க. இது ரொம்பவே பிடிச்சிருக்கு மீனாவுக்கு. ஆமாங்க, நானும் இப்படியெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்ருதி சொன்ன மாதிரியே நான் முன்னேறணுங்க. மாமா கிட்ட பேசி எனக்கும் வீட்டிலையே ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா சின்னதாக ஆஃபீஸ் ஆரம்பித்து நிறைய ஒரு வருமானமும் வருங்க அப்படின்னு மீனா ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும், நீ ஆசைப்பட்டுட்டல மீனா, அப்பா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அத்தைக்கு நான் வெளியில் போய் அங்கே பூ கொடுக்குறதோ இல்லை வந்து டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதோ கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அத்தைக்கு பிடிக்காமல் இந்த வேலையை அதுவும் நம்ம வீட்டிலையே செஞ்சால் அத்தை கோவப்படுவாங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சால் என்ன செய்கிறதுன்னு தாங்க யோசிக்கிறேன். மற்றபடி அண்ணாமலை மாமா கிட்ட முதல்ல சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்ருதியும், நம்ம முதல்ல கேட்டு பார்ப்போம், இங்கே விஜயாத்தை என்ன சொல்லுவாங்க, இது என்னுடைய வீடு, கண்டிப்பாக இங்கே வந்து மீனா இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முத்துவும் நானும் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக மீனா கவலைப்படுறீங்க? கண்டிப்பாக உங்களுக்காகவே டெக்கரேஷன் ஆர்டருக்கு ஒரு பெரிய ஆஃபீஸை ஆரம்பிக்க தான் போகிறோம். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் வரதான் போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே முன்னேற தான் போகிறீங்க. உங்களுக்கு எப்பயுமே நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசுகிறதுக்காக முத்துவும் ஸ்ருதியும் மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணாமலை உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்க அந்த சமயம் முத்து சொல்கிறாரு, அப்பா மீனாவுக்கு நிறைய பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் வருதுப்பா, இப்போ பூ கொடுக்க கூட மீனாவுக்கு நேரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட விஜயா, அதுக்கு என்னடா செய்யணும்? பூ கொடுக்க நேரம் இல்லைன்னா வீட்டு வேலையை ஒழுங்காக பார்க்க சொல்லு. ஏற்கனவே அங்கங்கே வெளியில் வேலைக்கு போகிறேன்னு பாதி வேலையை செஞ்சுட்டு மீதி வேலையை நான் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்படி வீட்டு வேலையை நான் செஞ்சால் எனக்கு மருமகளாக எதுக்காக இந்த மீனா இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும், இப்போ தானே முத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான், அதுக்குள்ளே என்ன நீ என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க விஜயா, கொஞ்சம் அமைதியாரு, பொறுமையாக கேளு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை.
உடனே முத்துவும் அது வேற ஒன்றும் இல்லைப்பா, மீனாவுக்கு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஆரம்பிக்கணும். நான் எப்படி இந்த டிரைவிங் ஸ்கூலுக்காக ஒரு சின்ன ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கணும், அதே மாதிரி இதன் மூலமாக மீனாவை தேடி நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட வேலை பார்க்குறவங்களும் அங்கே வந்து என்னென்ன செய்யணும்னு மீனா சொல்ல நல்ல வாய்ப்பாக இருக்கும்ப்பா. அதனால தான் நம்ம வீட்லேயே மீனாவுக்கும் சின்னதாக ஒரு ஆஃபீஸை ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறோம். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தையும் நான் அப்படியே கூட கொடுக்குறேன்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமை கொடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அம்மாவை வேணால் வாங்கிக்க சொல்லுங்கள், ஆனால் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணாமலை யோசிக்கிறாரு. விஜயா நினைக்கிறாங்க, நாம் கீழே உள்ள ரூமை கொடுத்தா மீனா அதுக்கு கண்டிப்பாக பணம் கொடுக்க மாட்டா. இந்த முத்து இப்படி சொல்லுவான், ஆனால் அவங்களுக்கு வர வருமானத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மீனா எனக்கு என்ன பணம் கொடுத்துருக்கா? ஒன்றும் கிடையாது. இவங்களே சம்பாதிச்சு இவங்களே முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. ரோகிணி மாதிரிலாம் அந்த மீனா என்றைக்கும் மாதம் மாதம் எனக்கு பணம்லாம் தரமாட்டா. அதனால் ரூம் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு யாருடைய பணமும் எனக்கு வேண்டாம், இது என் வீடு, அதனால நீ டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சதே எனக்கு பிடிக்கல முத்து. இதில் மீனா வேற புதுசாக டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஆஃபீஸ் ஆரம்பிக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் தான் சொன்னேனே, அவள் வெளியில் போய் பூ கொடுக்கறதே எனக்கு பிடிக்கல. இதில் இவ வந்து டெக்கரேஷன் ஆர்டரில் வந்து முன்னேறிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால் வீட்டு வேலையை மட்டும் பார்க்கட்டும், அதுவே போதும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மீனா ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறது விஜயாவுக்கு பிடிக்காததுனால இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு முதல்ல நாங்கள் ஆசைப்பட்டதை உங்ககிட்ட சொல்லணும், இல்லை உங்ககிட்ட எதுக்காக இப்படிலாம் நாங்கள் செய்ய போகிறோன்னு கேட்கணும்? அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லிட்டோம், அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை மீனா செய்யட்டும். நீங்கள் எதுக்காக அத்தை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்ருதி மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்கே உடனே எங்கள் ஸ்ருதி இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, ஸ்ருதி நீ என்கிட்ட பேசுகிறதே சரியில்லை. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி என்னை மாமியாருன்னு மதிக்கவும் மாட்டிக்கிற, மரியாதை தரவும் மாட்டிக்கிற. அதனால் உன் வேலையை பார்த்துட்டு போ. மீனாக்கு ஏதாவது தேவைன்னா அவள் என்கிட்ட கேட்கட்டும், மீனாவுக்காக நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி ரொம்ப கோவமா, அதே தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். மீனாவுக்காக நான் பேசுகிறது தப்புன்னு சொல்கிற நீங்கள் என்னை பற்றி எதுக்காக ஏன் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே சொல்ல வேண்டியதானே. ஆனால் என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயமா? இல்லை எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் நான் மனசு மாறி மறுபடியும் மீனா கிட்ட பேச மாட்டேன்னு நினச்சிங்களா? நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னென்னவோ சொல்லியிருக்கீங்க. மீனா கிட்ட நான் பேசுகிறது பிடிக்கல, மீனா கிட்ட பேசி நான் சிரிக்கிறது பிடிக்கல. ஏன் நான் பணக்கார வீட்டிலேருந்து வந்தால் மீனா கிட்ட பேசக்கூடாதா? இல்லை அவங்களுக்கு உதவி தான் செய்யக்கூடாதா? நீங்கள் செய்கிறது மட்டும் சரின்னு நினச்சா மீனாவுக்கு நான் உதவி செய்கிறதும் சரிதான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசி எனக்கு புரிய வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்கள் அம்மா கிட்ட என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து என்னை திட்டிட்டு போகிறாங்க. அப்படி நான் பெருசாக எந்த தப்பும் செய்யலையே. நீங்கள் மட்டும் எங்கள் அம்மா கிட்ட சொல்வீங்க, ஆனால் நான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட பேசக்கூடாது. இதெல்லாம் என்னால் என்றைக்கும் ஏற்றுக்க முடியாது. இன்னொரு தடவை என்னை பற்றி எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா அப்புறம் என் மாமியாருன்னு கூட பார்க்க மாட்டேன். ரவியை கூட்டிகிட்டு தனியாக நான் கிளம்பி போயிடுவேன். நாங்கள் எங்கேயாவது தனியாக வீடு எடுத்து இருந்துக்கிறோன்னுட்டு. இந்த வீட்டில் இருக்க போய் உங்கள் பேச்சு தான் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன் மீனா படிக்கல, தெரிஞ்ச ஒரு வேலையை வச்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. முடிஞ்சால் உதவி செய்யுங்க. அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் மீனா வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? மீனா வீட்டு வேலையை ஒழுங்காக தான் செய்கிறாங்க. இல்லை நீங்களா செஞ்சிட்ருக்கீங்க வேலையை? ஒரு நாளாவது மீனா தனக்கு முடியலன்னு வீட்டு வேலையை செய்யாமல் இருந்திருக்காங்களா? அவங்க வீட்டு வேலையும் ரொம்ப பொறுப்பாக தான் பார்த்துருக்காங்க. அதனால் அவங்கள பற்றி இப்படியெல்லாம் பேசாதீங்க. மீனா, அண்ணாமலை மாமா என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஒத்துப்போம். மற்றபடி விஜயாத்தக்கிட்டலாம் இதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே கோவமாக விஜயா கிட்ட இப்படி பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஸ்ருதி சொல்கிறதும் சரிதானே, மீனா கிட்ட ஸ்ருதி பேசுறதுல என்ன தப்பு? நம்ம வீட்டில் 3 மருமக இருக்காங்க. ஒத்துமையாக இருந்தால் தானே விஜயா நமக்கும் நல்லது. நீ எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத வேலையை தான் செய்வ. அது மட்டும் இல்லாமல் முத்து, நீ நினச்ச மாதிரியும் மீனா ஆசைப்பட்ட மாதிரியும் இங்கே சீக்கிரமாகவே உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸை ஆரம்பித்து நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டரை இங்கே வந்து நீங்கள் நினச்ச அளவுக்கு கொண்டு போங்க. நீங்கள் கை நிறைய சம்பாதிச்சா எனக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். மீனாவோட திறமையை பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். மீனா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் முத்து ரொம்பவே மாறியிருக்கான், சந்தோஷமாகவும் இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறான். மீனா முத்துக்கு நாம் உதவி செய்யாமல் வேறு யார் விஜயா உதவி செய்ய முடியும்? அதனால் அவங்க கண்டிப்பாக இதில் அவங்க நினச்ச மாதிரி எல்லாம் செய்ய தான் போகிறாங்க. இங்கே விஜயா கிட்டலாம் இதை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாரு. இதை கேட்ட விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்ம இவ்வளோ சொல்லியும் நம்ம பேச்சை கேட்காம இந்த வீட்டிலையே மீனா வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஆஃபீஸை வேற ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு என் வீட்டுக்காரரே இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது அப்புறம் எப்படி இந்த ஸ்ருதி, மீனா, முத்துன்னு எல்லாரும் என்னை மதிப்பாங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. நீ என்ன தான் ஆஃபீஸ் ஆரம்பித்தாலும் பெரிய அளவில் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யலாம்னு நினச்சாலும்
அது என்னைக்கும் நடக்க போகிறதே இல்லை. நீ எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா என்னை மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நீ பூ கொடுக்கறதே எனக்கு பிடிக்கல. டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக எப்படி முன்னேற கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதியும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மீனாவுக்கு துணையாக நான் மட்டும் இல்லை, முத்துவும் இருக்கிற வரைக்கும் மீனா கண்டிப்பாக அவங்க நினச்ச எல்லாத்தையும் செய்ய தான் போகிறாங்க, சாதிச்சு காட்ட தான் போகிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் நினைக்கிறத செஞ்சு காட்டுங்க. ஏன் மனோஜ் ரோகிணி முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? ரோகிணிக்காக வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் வச்சு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களே, அதெல்லாம் அப்போ தப்பு இல்லையா? ஒரு மருமக நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் ஏன் மீனா மட்டும் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே மனோஜ் மட்டும்தான் சம்பாதிக்கணும், ரோகிணி மட்டும்தான் பார்லரோட ஓனராக இருக்கணும். அதே மாதிரி மீனாவும் இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு நல்லா ஒரு பெரிய பிஸ்னஸை செய்யணும், வளரணும், முன்னேறணும்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? உங்களுக்கு பொறாம அத்தை. அதனால தான் மீனாவும் முத்துவும் படிக்கலனாலும் நேர்மையாக உழைச்சி முன்னேறுறாங்க. ஆனால் உங்கள் பையன் மனோஜ் அப்படி இல்லை. நல்லா படிச்சிருக்காரு, பெரிய திறமையும் இல்லை, புத்திசாலித்தனமும் இல்லை. எதுக்கெடுத்தாலும் பணத்தை ஏமாந்து போய் நிற்கிறாரு. அப்படிப்பட்ட மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மீனாவை இப்படிலாம் பேச நீங்கள் தான் முதல்ல அவமானப்பட்டு நிற்கணும். நீங்கள் மீனாவுக்கு என்ன செய்கிறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மீனா, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, யார் பேசுகிறதையும் கவனிக்காதீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த டெக்கரேஷன் ஆர்டர் பிஸ்னஸை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு இங்கே அண்ணாமலை மாமா சொன்ன மாதிரி வீட்டிலையே ஆஃபீஸை ஆரம்பிங்க. உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதை கண்டிப்பாக நானும் முத்துவும் செய்வோம். நீங்கள் எங்களாலேயே பெரிய அளவில் வரதான் போகிறீங்க, நினச்ச மாதிரியே சம்பாதிக்க தான் போகிறீங்க. நீங்கள் எதுக்குமே எதை பற்றியுமே யோசிக்காதீங்க அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி இப்படி பேசுனதுனால இங்கே மீனா முத்து முன்னாடி அவமானப்பட்டு இந்த ஸ்ருதி வர வர மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற திமிரில் மீனாவும் நல்லபடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் என்றைக்கும் அப்படி நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க விஜயா.